வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தடம் நியூஸின் காலை நேர செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம், வெளியான மகிழ்ச்சி தகவல். நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நீர்வளங்கள் சபை மக்களுக்கு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. வீடொன்றில் பெட்ரோல் குண்டு தாக்குதல், பழையில் நள்ளிரவில் பதற்றம். கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற தமிழ் தம்பதி கட்டுநாயக்கவில் அதிரடி கைது. இலங்கையில் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கான முக்கிய அறிவிப்பு. யாழில் இடம்பெற்ற விபத்தில் ஸ்தலத்தில் ஒருவர் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அரியாலை மாம்பலம் சந்திக்கு அருகில் இன்றைய தினம் துவிச்சக்கர வண்டியில் பயணித்துக் கொண்டிருந்தவர் மீது டிப்பர் வாகனம் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. 55 வயது மதிக்கத்தக்க ஆணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கர வண்டி மீது யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த டிப்பர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் விபத்து சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை கொள்வனவு செய்யும் நோக்கில் முன்னதாகவே பணம் செலுத்த வேண்டாம் எனவும், இலங்கை வந்தபின் வாகனங்களை கொள்வனவு செய்யுமாறும் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் வாடிக்கையாளர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகன இறக்குமதி தொடர்பில் இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவிக்கையில், வாகனங்களுடன் இலங்கைக்கு வரும் முதலாவது கப்பல் February 13 ஜப்பானில் இருந்து புறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும். வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது ஜப்பானிய வங்கிகள் இலங்கை வங்கிகளின் கடனுதவி கடிதங்களை ஏற்றுக்கொள்வதில்லை என்ற வதந்திகளில் உண்மையில்லை. கடந்த அரசாங்கத்தின் போது ஏற்பட்ட பிரச்சினைகளாலும் அப்போதைய அரசாங்கத்தின் தலையீட்டினால் கடன் பத்திரங்கள் ரத்து செய்யப்பட்டதாலும் வாகன இறக்குமதியில் சில சிக்கல்கள் ஏற்பட்டன. ஆனால் தற்போது அந்த பிரச்சினைகளை தீர்க்கும் நிலைக்கு வந்துள்ளோம். இதன்படி கடன் கடிதங்களை ஏற்றுக்கொள்வது தொடர்பான 90% பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டுள்ளன. வாகனங்களின் இறக்குமதி வெற்றிகரமாக தொடங்கியுள்ளது. இதனால் எந்த பிரச்சினையும் இல்லை. வாடிக்கையாளர்கள் ஜப்பான், ஐரோப்பா, தாய்லாந்து, துபாய் போன்ற நாடுகளிலிருந்து வாகனங்களை வாங்க முடியும் என சுட்டிக்காட்டியுள்ளார். கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையைச் சேர்ந்த தமிழ் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளால் நேற்று இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலியான விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக வெளிநாடு செல்ல முயற்சித்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது. கைது செய்யப்பட்ட கணவருக்கு 40 வயது எனவும் மனைவிக்கு 34 வயது எனவும் தெரியவந்துள்ளது. நேற்று இரவு 8:35 மணிக்கு ஜப்பானுக்கு புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் UL 454 ஏறுவதற்காக அவர்கள் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் 80 லட்சம் ரூபாய் தருவதாக கூறி இந்த போலியான கனடா விசாவை தயாரித்துள்ளதாகவும், ஜப்பானின் நரிட்டா நகரத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவுக்கு தப்பிச் செல்ல தயாராக இருந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவருமே மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி பளை தம்பகாமம் பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினம் நள்ளிரவு இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திட்டமிட்டு பழிவாங்கும் நோக்கில் சொத்தழிவை ஏற்படுத்துவதற்காக குறித்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் வீட்டின் பல பகுதிகள் தீக்கிரையாகியுள்ளன. சம்பவம் தொடர்பில் பளை போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தற்போதைய வானிலை காரணமாக நீர் விநியோகத்தில் ஏற்படும் இடையூறுகள் தொடர்பில் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. இந்த நாட்களில் நாட்டில் நிலவும் மிகவும் வறண்ட வானிலை காரணமாக நீர் ஆதாரங்களில் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருவதாகவும், வெப்பம் காரணமாக மக்களின் நீர் நுகர்வு மிக அதிகமாக இருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இந்த நிலையில் குடிநீர் விநியோகம் குறைவாக இருப்பதால் அனைவரின் அத்தியாவசிய குடிநீர் மற்றும் சுகாதார தேவைகளுக்கும் சமமாக விநியோகிக்கப்பட வேண்டும் என்றும் சபை தெரிவித்துள்ளது. எனவே வாகனங்களை கழுவுதல், தோட்டக்கலை போன்ற நடவடிக்கைகளுக்கு நீரை பயன்படுத்துவதை குறைத்து தேவையான அன்றாட நடவடிக்கைகளுக்கு மட்டுமே பயன்படுத்துமாறு நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது. இதுபோன்ற சூழ்நிலைகளில் நுகர்வோர் மக்களின் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மேட்டுநில பகுதிகளில் உள்ள நீர் நுகர்வோருக்கு தண்ணீரை விநியோகிக்கும் போது குறைந்த அழுத்தம் ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிடப்படுகிறது. இருப்பினும் இந்த வறண்ட வானிலை காரணமாக பொதுமக்கள் எதிர்கொள்ளும் சிரமங்களை குறைக்க தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபையினால் முடிந்த அனைத்தையும் செய்து வருவதாகவும், இந்த நேரத்தில் குடிநீரை முடிந்தவரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு சபை நுகர்வோரை கேட்டுக்கொள்கிறது. நாட்டில் காற்றின் தரம் மிக மோசமடைந்து வருவதால் சுவாசிப்பது தொடர்பில் ஏற்படும் உடல் பிரச்சினைகளுக்கு உடனடியாக மருத்துவரை நாடுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சில பிரதேசங்களில் காற்றின் தரம் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டத்தில் நிலவுவதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி இரத்தினபுரி, கடகன்கமுவ மற்றும் எல்பிட்டிய நகரில் காற்றின் தரம் சிறியளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மட்டத்தில் உள்ளதாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் தரம் நடுத்தர மட்டத்தில் நிலவுவதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நாட்டின் சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் சிறிது ஆரோக்கியமற்றதாக இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அகில இலங்கை உணவகம் மற்றும் உணவக உரிமையாளர்கள் சங்கம் இன்று நள்ளிரவு முதல் அனைத்து சிற்றுண்டிச்சாலை மற்றும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலையை உயர்த்த முடிவு செய்துள்ளது. தேநீர் ஒன்றின் விலை 5 ரூபாவினாலும், பால் தேநீர் ஒன்றின் விலை 10 ரூபாவினாலும், பிரைட் ரைஸ் மற்றும் கொத்து விலை 30 ரூபாயும், சாட்டிஸ்டின் விலை 10 ரூபாயும் அதிகரிக்கும் என்று சங்க தவிசாளர் ஹர்ஷன ருக்ஷன் தெரிவித்துள்ளார். அண்மையில் தாக்கல் செய்யப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் உணவக உரிமையாளர்களுக்கு எந்த சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்று அவர் ஊடகங்களுக்கு குறிப்பிட்டுள்ளார். உணவகங்களுக்கு தேவையான முக்கிய பொருட்கள் அனைத்தும் விலை அதிகரிக்கும் போதும் அந்த பொருட்களின் விலைகளை குறைக்குமாறு தாங்கள் ஜனாதிபதியிடம் கோரவில்லை என சுட்டிக்காட்டிய அவர், துரதிர்ஷ்டவசமாக நாட்டில் உள்ள உணவகங்கள் மற்றும் உணவகங்களை பாதுகாப்பதற்கு எந்த ஆதரவும் வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். பெரும்போக காலத்தில் கடந்த நவம்பரில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சேதமடைந்த பயிர்களுக்கான இழப்பீட்டை அதை பெறாத மாவட்டங்களில் உள்ள விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பானது விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையால் விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி மட்டக்களப்பு மாவட்டத்தில் சேதமடைந்த நெற்பயிர்களுக்காக 9368 விவசாயிகளின் கணக்குகளில் நாளை 202 மில்லியன் ரூபாவை வரவு வைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. திருகோணமலை மாவட்டத்தில் சேதமடைந்த 6671 விவசாயிகளின் நெற்பயிர்களுக்கு 21ஆம் திகதிக்குள் 98 மில்லியன் ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை பொலன்னறுவை, வவுனியா, முல்லைத்தீவு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் சேதமடைந்த பயிர்களுக்கான காப்பீடு இழப்பீடாக இதுவரை 306 மில்லியன் ரூபாய் சம்பந்தப்பட்ட விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு வருகிறது பணம். வெளியான மகிழ்ச்சி தகவல். நள்ளிரவு முதல் அதிரடியாக அதிகரிக்கும் ஹோட்டல் உணவுப் பொருட்களின் விலை. பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. நீர்வளங்கள் சபை மக்களுக்கு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. வீடொன்றில் பெட்ரோல் குண்டு தாக்குதல், பழையில் நள்ளிரவில் பதற்றம். கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற தமிழ் தம்பதி கட்டுநாயக்கவில் அதிரடி கைது. இலங்கையில் வாகனம் கொள்வனவு செய்ய காத்திருப்போருக்கான முக்கிய அறிவிப்பு. யாழில் இடம்பெற்ற விபத்தில் ஸ்தலத்தில் ஒருவர் பலி. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.